எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்சி சலிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தான் 1 கப் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு 1 கப் எடுத்து இல்லைங்களா, அந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. அதை ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணி பக்கத்துலேயும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முறுக்கச்சு தேவைப்படும் இல்லைங்களா, முறுக்கச்சு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அதுக்காக இந்த மாதிரி சின்ன காலி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதோட மூடியில் வந்து ஒரு கம்பி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மூடி வந்து எல்லா சைடுமே அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணக்கூடாதுங்க. இந்த சைஸில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலி வாட்டர் பாட்டிலில் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. அது இல்லை அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டைம் அதாவது செகண்ட் டைம் கூட இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து எந்த ஒரு முறுக்குமே அப்படியே வந்து எண்ணெயில் சுற்றி வர கொஞ்சம் பயமாக இருக்குது இல்லைங்களா, அப்படி பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி எடுத்து அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கலாங்க. இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட இங்கே தாராளமாக சுற்றி விட்டுக்கலாங்க. இல்லை இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் முறுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் 2 சைடு திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க, அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு இல்லைங்களா. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா தூக்கி போடுற காலி வாட்டர் பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.